நானும் என்னுடைய ஒரு நண்பனும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்ச வீடு இல்லை, என்னுடைய நண்பனுக்கு தெரிஞ்ச ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்காரருக்கு என்னுடைய நண்பன் வணக்கம் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை. அப்படியே அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போனார். டவல் எடுத்தார். டவல் எடுத்துட்டு அப்படியே பாத்ரூம் போனார், குளிச்சார். குளிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தார். ரூமுக்கு போனார், ரெடி ஆகினார். வெளியே வந்தார், பைக் எடுத்தார், அப்படியே கடைக்கு போய்த்தார். எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. நாங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருந்தோம். கடைக்கு போயிட்டு ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ளே திரும்ப வராரு. கையில் ஏதோ சாமான்லாம் வச்சிருக்கிறாரு. அந்த சாமானை கொண்டு அப்படியே தடபுடன்னு வந்தார், பைக்கை நிப்பாட்டினார். நாங்கள் இது வரைக்கும் பார்த்து கொண்டு தான் இருக்கோம் அவரை. வணக்கம் சொன்னோம், ஒன்றுமே சொல்லலை அவர். திரும்ப சாமானை கொண்டு ஒய்ஃப்ட வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்து வெளியே வந்தார். வந்து போட்டு, ஆமாம் என்னமோ சொன்னீங்களே, வணக்கம் சொன்னீங்கன்னு, வணக்கம் சொல்லி போட்டு திரும்ப பைக் எடுத்தார். மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் ஒரு முக்கியமான காணொளி. என்ன காணொளி என்று பார்த்தீங்கன்னாக்கா, நேற்றைய தினம் உலகளாவ ரீதியில தைப்பொங்கலை கொண்டாடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய இனிமையான தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால ஒரு வாழ்த்தை கூட என்னால் சொல்லிக்கொள்ள முடியாமல் போனது, ஒரு காணொலியை கூட என்னால் பதிவேற்றம் செய்து கொள்ளாமல் போனது. அதுக்கான காரணத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது நம்முடைய நியூஸ் 4 யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும், அதிகமாக நான் முகத்தை காட்டி வீடியோக்கள் போடுவது ரொம்ப குறைவு. வாய்ஸை கொடுத்து செய்திகளாக, அதாவது நியூஸுக்கு வாய்ஸை கொடுத்து வீடியோக்களை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். அதுவா காரணம் என்று கேட்டீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக அது கிடையாது. இது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் ஒரு வாழ்த்து கூட சொல்லிக்கொள்ளாமல் போனது. அதுக்கு உண்மையிலேயே எல்லோரும் மன்னித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் யோசிப்பீங்க, நீ தைப்பொங்கல் நல்வாழ்த்து சொல்லலைன்றதுக்காக நாங்கள் தைப்பொங்கல் கொண்டாட விட்டோமா அப்படின்னு யோசிப்பீங்க. நிச்சயமாக அப்படின்றது இல்லை. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு உதாரணத்தை நான் சொல்லி கொண்டு போகிறேன். நானும் என்னுடைய ஒரு நண்பனும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்ச வீடு இல்லை, என்னுடைய நண்பனுக்கு தெரிஞ்ச ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்காரருக்கு என்னுடைய நண்பன் வணக்கம் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை. அப்படியே அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போனார். டவல் எடுத்தார். டவல் எடுத்துட்டு அப்படியே பாத்ரூம் போனார், குளிச்சார். குளிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தார். ரூமுக்கு போனார், ரெடி ஆகினார். வெளியே வந்தார், பைக் எடுத்தார், அப்படியே கடைக்கு போய்த்தார். எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. நாங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருந்தோம். கடைக்கு போயிட்டு ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ளே திரும்ப வராரு. கையில் ஏதோ சாமான்லாம் வச்சிருக்கிறாரு. அந்த சாமானை கொண்டு அப்படியே தடபுடன்னு வந்தார், பைக்கை நிப்பாட்டினார். நாங்கள் இது வரைக்கும் பார்த்து கொண்டு தான் இருக்கோம் அவரை. வணக்கம் சொன்னோம், ஒன்றுமே சொல்லலை அவர். திரும்ப சாமானை கொண்டு ஒய்ஃப்ட வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்து வெளியே வந்தார். வந்து போட்டு, ஆமாம் என்னமோ சொன்னீங்களே, வணக்கம் சொன்னீங்கன்னு, வணக்கம் சொல்லி போட்டு திரும்ப பைக் எடுத்தார். அவர் பாட்டுக்கு போகிறார். இப்படி இருக்குதா நான் தைப்பொங்கல் வாழ்த்து சொன்னது இல்லை? இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தையும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னு சொன்னாக்கா, நான் நேற்றைய தைப்பொங்கலுக்கு இன்றைக்கு வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருவேளை அப்படி இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படி இருக்காது. ஓகே, இந்த ஒரு காணொலியை பாருங்க. நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த நியூஸ் 4 யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை வழங்குங்க. தொடர்ச்சியான செய்திகளை தந்து கொண்டிருக்கிறேன். நாட்டில் நடக்கக்கூடிய நிலவரங்களை உடனுக்குடன் உங்களுக்கு இந்த நியூஸ் 4 யூடியூப் சேனல் தந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை வழங்குங்க. இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.